வெல்கம் டு காய்ஸ் கிச்சன். பூரிக்கு ஃபஸ்ட்டு மாவு கலந்துடலாமா? கோதுமை மாவு, உப்பு, 1 ஸ்பூன் ரவை, 1 ஸ்பூன் மைதா. ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா எண்ணெயை காய்ச்சி அந்த சூட்டோடு அதில் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கழித்து அதை நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா கெட்டியாக இருக்கணும். இது மூடி வச்சிட்டிங்கன்னா இது ஊறிக்கிட்டு இருக்கும். சென்னா பண்ணிடலாம். இதுக்கு ஜீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டிருக்கேன், பச்சை மிளகா, வெங்காயம், பூண்டு அதையும் போட்டு கருவேப்பிலை, புதினா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 தக்காளி பழம் அதை கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் அதில் சேர்த்து நல்லா சுருளாக வதங்கணும். இது பாதி வதங்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் மஞ்சள்தூளும் ஒரு 1.5 ஸ்பூன் சாம்பார் தூள் அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா சுருளாக வதங்கணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு அரை மூடி தேங்காயில் பாதி தேங்காய், அது ஒரு குழிக்கரண்டி வேக வச்ச சென்னா, ரெண்டுத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதையும் தண்ணி கலந்து அதில் சேர்த்துக்கோங்க. அது ஒரு திக்னஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு சென்னாவையும் போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு ஸ்பூன் வெல்லம் சேருங்க. டேஸ்ட் அப்படியே தூக்கி கொடுக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுங்க. பூரிக்கு பூரி திரட்டும்போது அந்த திக்னஸ் தண்ணியெல்லாம் ரொம்ப மெலிசாகவும் திரட்டிடக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி திரட்டி நல்லா எண்ணெயில் பொரித்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா புஸ்ஸு உப்பி வரும். இதை தனித்தனியாக அப்படி வச்சுருந்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்க்கு அந்த சூடு உள்ளார அப்படியே மெயின்டைன் ஆகும். சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.